உலகத்தின் முடிவு வரையிலும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் இந்த காலவேளையில் உங்களை வாழ்த்துகிறோம். பிரியமானவர்களே, நாங்களும் அல்லது என் குடும்பத்தாரும் தனித்து விடப்பட்டிருக்கிறோமே, அன்பு செலுத்தவும் ஆறுதல் சொல்லவும் ஆறுதல் படுத்தவும் யாருமே இல்லை என்று சொல்லி இந்த காலவேளையில நீங்க நினைத்துக் கொண்டிருக்கிறீங்களா? உங்களோடு கூட நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடங்களில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை என்றார். ஆதியாகமம் 28:15. யாக்கோப்பு நேற்று வரை தாயின் அன்பில கிளைத்தவன் இப்பொழுது சகோதரனுடைய பகைமையை பகைத்து கொண்டு எதிர்காலத்தில குறித்த ஒரு பயத்தோடு கூட தனிமையில அவர் இருக்கும் பொழுதுதான் சொப்பனத்துல கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை போகிற இடங்களிலும் உன்னை பாதுகாத்து உன்னை கொண்டு வருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த கால வேளையில கூட இந்த தனிமையில இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, உங்களோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொல்லி. ஆகாரும் வயிற்றுல குழந்தை இருக்கும் பொழுது துரத்துவிடப்படுகையில ஆண்டவர் ஆகாரை பார்த்து, நான் உனக்கு இஸ்மவேலை தருவேன் என்று சொல்லுகிறார். இஸ்மவேல் என்பதற்கு அங்கலாய்ப்பை கேட்ட கர்த்தர் என்று அர்த்தம். பிரியமானவர்களே, தனிமையில புலம்புகிற உங்களுடைய அங்கலாய்ப்பை கர்த்தர் கேட்டு இருக்கிறாருங்க. உங்க தனிமையை கர்த்தர் பார்க்கிறாருங்க. ஆகவே சிறப்பானது உங்களுக்கு தர அவர் வல்லவராய் இருக்கிறார். சொந்து பார்க்காதீங்க. மட்டுமல்ல, யோவான் சுவிசேஷ புத்தகம் 9 பிறவி குருடனை இயேசு கிறிஸ்து பார்வையை தந்த பொழுது, அந்த பிறவி குருடன் இயேசுதான் எனக்கு பார்வை தந்தார் என்று சொன்ன வேளையில அவனை புறம்பே தள்ளிவிட்டார்களாம். இதை கேட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீ தேவனுடைய குமாரன் இடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்று சொல்லி அவனை அணைத்துக் கொண்டார். அன்பானவர்களே, தனிமை என்பது உயிர் கொல்லி. ஆம் பிரியமானவர்களே, இந்த தனிமையா இருக்கிற தனிமை உணர்வோடு கூட இருக்கிற உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி. மாத்திரமல்ல, யோவான் சுவிசேஷ புத்தகம் 20 உயிருக்கு பயந்து இயேசு கூட இல்லையே என்று சொல்லி பயந்து வீட்டுக்குள்ள இருந்தவர்கள் மத்தியில நான் உயிரோடு இருக்கிறவராய் அவர்களுக்கு காட்சி அளித்து பரிசுத்த ஆவியானவரை அவர்களுக்கு தந்து, உலகத்தின் முடிவு வரைந்தும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி உலகத்தின் கடைசி வரைந்தும் நற்செய்தி சொல்ல முடியாது அனுப்பினார். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறாருங்க. பிதாவாகிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலவேளையில உங்களை தைரியப்படுத்துகிறார். நீங்க தனிமையா இல்ல, கிறிஸ்துவ தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு இந்த நாளை துவங்குங்க. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நாங்கள் எப்பொழுதெல்லாம் தனிமையோடு கூட தனிமை யார் இருக்கிறோம் என்ற உணர்வோடு இருக்கும்போதெல்லாம், நீ தனிமையா இல்ல, நம்மளோடு கூட இருக்கிறது என்று சொல்லி எங்களை தைரியப்படுத்தி தட்டி கொடுத்து எங்களை அதுவரை செயல்படுத்த அனுப்புகிற நாவே போதி ஸ்தோத்திரம். காண்கிற கேட்கிற யாவரும் தனிமையா இல்லை, கர்த்தரோடு கூட இருக்கிறார்கள் விசுவாசத்தோடு செயல்பட உதவி செய்ய வேண்டும் என்று மீட்பெரும் இரட்சகரமான இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.